நான் தானே, உன்னை படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தலப்பா, இல்ல ரோட்ல விட்டனா? போட்டுக்க, கழுத்துல போட்டுக்க, சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? இல்ல, எனக்கு சுத்தமா புரியல. எல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாம் நான் தான் பண்ணேன். வேற யாரு பண்ணுவா? பெத்தவங்க தானே பண்ணுவாங்க. பின்ன ரோட்ல வரவனா பண்ணுவாங்க? இது இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயம், ஒரு பேட் பிஹேவியர்னு கூட நான் சொல்லுவேன். பெத்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பேசலாம். கடைசியில வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறது, யாருப்பா பேசி போட்டாங்க, பெத்தவங்க தானே பேசினது அப்படிங்க வேண்டியது. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க அப்படிங்கிறவங்க உங்க மூலயமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க. உங்களுக்காக மட்டும் இந்த உலகத்துக்கு வர கிடையாது. அவங்களுக்கு ஆசை பாசம் வேற, அவங்களோட இதெல்லாம் இருக்கும். இல்ல அதெல்லாம் இருக்க கூடாது. நான் உன்னை பெத்த, நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு தப்பான விஷயம். நான் ஓப்பனாவே ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாத்தையுமே பண்ணிட்டு இதை நான் தான் பண்ணேன், உனக்கு அதை பண்ணேன், உனக்கு இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட அவனுக்கு வந்துட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. இந்த பண்ணிட்டு சொல்லி காமிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க பண்ணாமே இருந்துக்கலாம். அது கூட ரொம்ப வலிக்காது. ஒருவேளை இப்படி சொல்ற பேரண்ட்ஸோட அவங்க அப்பா அம்மா உன்னை பெத்தேன், சோறு ஓட்டேன், வளர்த்தேன், பள்ளிக்கூடம் அனுப்புனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், துணி வாங்கி கொடுத்தேன், மணி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இருந்தா இந்த மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? இல்லப்பா நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கூட, நீங்க பெத்த புள்ள நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் இருக்கணும்? அப்படிதான் அந்த புள்ள கேட்பான். இவங்க சொல்றது என்னன்னா, உனக்கு பொண்ணு நான் பார்க்க மாட்டேன்னா அதானே, நீங்க பாருங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அப்பா அம்மா அந்த பொண்ணை பார்த்துட்டாங்க அப்படிங்கறதுக்கோசரம் நான் தாலி கட்ட முடியாது, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதுதான் முக்கியமே தவிர, நீங்க பாத்துட்டீங்க அப்படிங்கறதுக்கோசரம் அந்த பொண்ணும் கழுத்து நீட்ட முடியாது, இந்த பையனும் வந்து தாலி கட்ட முடியாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட போறது நாளைக்கு அவங்க 2 பேரா தான் இருக்கும், பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா.